வணக்கம். நான் காரைக்குடியில் 30 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். நான் வத்த குழம்பு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து உளுத்தம் பருப்புங்க, அதுக்கு தேவைப்பட்டது. கடுகு அதுக்கு தேவைப்பட்டது. வெந்தயம் அதுக்கு தேவைப்பட்டது. சீரகம் அதுக்கு தேவைப்பட்டது. சீரக பவுடர் அதுக்கு தேவைப்பட்டது. தனியா பவுடர் அதுக்கு தேவைப்பட்டது. மஞ்சத்தூள் அதுக்கு தேவைப்பட்டது. மிளகா பொடி அதுக்கு தேவைப்பட்டது. கருளீப்பு அதுக்கு தேவைப்பட்டது. இப்போ வந்து அதுக்கு வந்து வத்தல், பூண்டு, வரமிளகா அதுவும் அதுக்கு தேவைப்பட்டது. புளி தேவைப்பட்டது. தக்காளி தேவைப்பட்டது. வெங்காயம் தேவைப்பட்டது. கொத்தமல்லி தேவைப்பட்டது. இதுக்கு வந்து நல்ல எண்ணெய் அதுவும் தேவைப்பட்டது. கொஞ்சம் இந்த எண்ணெய் தேவைப்பட்டது. அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதுக்கு நம்ம வத்த குழம்புக்கு வந்து நல்ல எண்ணெயை ஊற்றி அது நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வெந்தயத்தை 2 போட்டு நல்லா பொரிய விட்டு, அதுக்கப்புறம் கடுகு 2 போட்டு நல்லா பொரிய விட்டு, உளுத்தம்பருப்பு 2 சீரகம் எல்லாம் போட்டு நம்ம நல்லா இது வந்து நல்லா பொரியணும். வத்த குழம்புக்கு வந்து வெந்தயம் போட்டோம்னாக்கா வந்து அதனுடைய ஃப்ளவரே வேறு. அதுக்கு வந்து மெயினாக வெந்தயம் தான் சேர்க்கணும். வெந்தயம் சேர்ந்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ அந்த வெங்காயம் நம்ம இதில் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் ஆன பிறகு கொஞ்சம் கார்லிக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கார்லிக்கு போட்டு அதிலேயே வதக்கிக்கணும். இது வந்து எல்லோரும் வத்த குழம்புன்னு சொல்லிட்டு தனியாக வத்தல் வரையும் போடுவாங்க. இது வந்து நம்ம டிஃப்ரென்ஸாக வந்து வத்த பூண்டு குழம்பு அப்படின்னு சொல்லி போகிறோம். பூண்டு வந்து நல்லா சின்ன பூண்டு உரித்து போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் வத்தலை வந்து நம்ம வறுத்து எடுத்து லாஸ்ட் ஃபைனல் வந்து வத்தலை போடணும். வத்தலை போட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம இது பண்ணோம்னாக்கா அது நம்ம ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. அந்த வத்த குழம்பு நல்லா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இதுவாக இருக்கும். ஆனால் இந்த பூண்டு வந்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி இது பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நமக்கு டமோட்டோ வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இது வேணுமோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம டமோட்டோ போட்டுக்கணும். தக்காளி போட்ட உடனே அதுக்கு நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் தூளும் நம்ம உப்பும் போட்டோம்னாக்கா அந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா கிரேவி மாதிரி கரைஞ்சிடும் நம்மளுக்கு. எண்ணெயை போட்டோம், அதுக்கடுத்து வந்து வெந்தயம் போட்டோம், அதுக்கடுத்து வந்து கடுகு போட்டோம், அதுக்கடுத்து உளுத்தம்பருப்பு போட்டோம், சீரகம் போட்டோம். நல்லா பொரிஞ்ச பிறகு வந்து வெங்காயம் போட்டோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு நம்ம வந்து பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு, பூண்டை போட்டு வதக்கின பிறகு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பை போட்டு இப்போ ஃபைனல் பண்ணின்னு இருக்கோம். இப்போ தக்காளி வெங்காயம் வந்து நல்லா பேஸ்ட் ஆகிட்ட பிறகு நம்ம இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்குறோங்கிறத பாருங்கள். சில்லி பவுடர், தனியாத்தூள், சீரக பவுடர், 2 கருவேப்பிலை, புளித்தண்ணி மெயினாக போடணும். எல்லாரும் வந்து வத்த குழம்பு தனியாக பூண்டு குழம்பு தனியான்னு சொல்லி போடுவாங்க. நாம் வந்து பூண்டு வத்த குழம்பு மிஸ்ஸிங் அப்படி பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்மளுக்கு பூண்டு பாயில் பண்ணி நம்ம ஆயில் வந்து மேலே கக்கிற அளவுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு மசாலா நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாயில் ஆகிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம உப்பு காரத்தை பார்த்து நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம வத்தை வறுத்து வச்சிருக்கோம். அந்த வத்தெல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணோம்னாக்கா அது வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சுங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு நம்ம எந்த அளவு நம்மளுக்கு லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணின்னு கிரேவியை வந்து நல்லா கொதிக்க வச்ச பிறகு அதில் வந்து ஊற்றுற நம்ம ஆயில் வந்து அது வந்து கக்கணும். நல்லா அது ஆயில் கக்கினா தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வரும். நம்ம வந்து இதுக்கு பூண்டு வத்த குழம்புன்னு சொல்லி போகிறோம்னாக்கா இதுக்கு வந்து நல்ல எண்ணெய் தான் போடணும். நல்ல எண்ணெய் போட்டிங்கன்னா தான் வந்து அதனுடைய டேஸ்ட்டே வேறு. எல்லோரும் வந்து வேறு எண்ணெய்களை போடுவாங்க, சாதா எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், அந்த ஆயில் போடுவாங்க. அது வந்து இந்த நல்லெண்ணெய் போடுற டேஸ்ட் வராது நம்மளுக்கு. நம்ம வந்து செட்டிநாடு பொறுத்தளவு வந்து நல்லெண்ணெயில் தான் நம்ம போடுறது. எல்லாம் போட்டு நம்ம வந்து பூண்டு குழம்பு வத்த குழம்பு தனித்தனியாக போடுவோம். இது வந்து வத்தனையும் பூண்டையும் சேர்த்து போடுறோம். நம்ம வத்த பூண்டு குழம்பு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து தனியாக நம்ம போட்டுருக்கோம். அது இது வந்து நல்லா கொதிச்சு அந்த வத்தல் வந்து நல்லா இது பண்ணி வத்தல் வந்து நம்ம ஃபைனல் நம்ம வறுத்து தான் நம்ம மேலே போடணும். நம்ம இது பூண்டு வந்து அதிலே போட்டு பாயில் பண்ணிடலாம். கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் பூண்டு
இதை தக்காளி வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி நம்ம கிரேவியை ரெடி பண்ணிவிட்டு இது வேணும்னா கொஞ்சம் தேங்காய் பால் நம்ம மிஸ் பண்ணலாம். சில பேர் வேணான்னா தேங்காய் பால் வேணான்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடலாம். அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, அது நம்ம இஷ்டம் தான். அது இப்போ வந்து நல்லா குழம்பு கொச்சிடுச்சு. குழம்பு கொச்ச உடனே நம்ம வந்து திரும்பி கொஞ்சோண்டு எண்ணெயை தனியாக வச்சு வத்தலை நல்லா எந்த வத்தை வேணுமோ நம்ம போடலாம். நம்மளுக்கு மணத்தக்காளி வத்தை போடலாம், சுண்டக்காய் வத்தை போடலாம். எந்த வத்தை போடுறோமோ அந்த வத்தலை வந்து வறுத்து எடுத்து நம்ம இறக்கும் போது அந்த குழம்புல போட்டு உடனே மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோம்னாக்கா அந்த வாசனை வந்து அதிலேயே நிற்கும், அப்படி சும்மா கம்மன்னு இருக்கும். நம்ம அந்த வத்த குழம்பை வச்சுட்டு நம்ம ஒரு 4 நாள் 3 நாள் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாதுங்க. நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு ஆகட்டும் பெரியவங்களாகட்டும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது வந்து நம்ம நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சி. அதனால தான் நல்லெண்ணெய் நம்ம வந்து வத்த குழம்புக்கு போடுறோம். இது வந்து பூண்டு வத்த குழம்பு. பூண்டு வந்து நல்லா வெந்துருச்சு, தக்காளி நல்லா கரைஞ்சிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம வத்தலை தான் சேர்க்கணும், மெயின் அதுதான். வத்தை சேர்த்தோம்னா இப்போ குழம்பு ரெடி அப்படின்னு இறக்கிடலாம் நம்ம. பாருங்கள் பூண்டுலாம் நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே வந்து ஒன்றும் இல்லை. வத்தை வந்து நம்ம கொஞ்சோண்டு ஆயில் வச்சு நம்ம வத்தலை வறுத்து வந்து அதில் சேர்த்துட்டோம்னாக்கா நம்ம வத்த குழம்பு ரெடி. நல்லா கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. கிரேவி நல்லா டிக் ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஆயில் ஓட்ட ஆயில் நல்லா வதங்கி மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த வத்தலை வறுத்து வச்சுக்கிற வத்தலை வந்து அதில் போட போகிறோம். வத்தலை வறுத்து வச்சு அதை போட்டுட்டு நம்ம ஃபைனல் வந்து இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சு அப்படியே மூடி வச்சுட்டு வந்து அப்போது சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்றது தான் வத்த குழம்பு நல்லாயிருக்கும். முதல் நாள் சாப்பிட்றத விட வத்த குழம்பு வந்து மறுநாள் சாப்பிட்டீங்கன்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்பு வந்து ஒரு நாளுக்கு ஒரு நாள் போக தான் அந்த வத்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே ஃபைனல் ஆகிடுச்சு. நமக்கு வந்து எந்த அளவுக்கு வத்தல் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ அது வத்தலை போடுறோம். நம்ம வத்தலை போட்டு நல்லா ஒரு கொதி வாங்கின உடனே நம்ம நிப்பாட்டிக்கணும். அது வத்தலை நம்ம போட்டோம். வத்தலை போட்டு இப்போ நம்மளுக்கு கொச்சிடுச்சு. கொச்ச உடனே இப்போ வந்து அப்படியே லைட்டாக கொஞ்சம் மேலே கொஞ்சம் அப்படியே நல்லெண்ணெயை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் விடணும். அப்படியே கொஞ்சம் எண்ணெயை விட்டுங்கனாக்கா அந்த நம்மளுக்கு நல்லெண்ணெய் வாட அப்படியே கும்முன்னு வந்துக்கின்னு இருக்கும். அப்படியே வந்து நம்ம ஃபைனல் பண்ணிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியது தான். இதை வத்த குழம்பு பூண்டு வத்த குழம்பு ரெடி.